Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஹேஷ் பிரவுன்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய 2 உருளைக்கிழங்கு எடுத்து ஃபுல்லா தோலை ரிமூவ் பண்ணிருங்க. தோலை ஃபுல்லா ரிமூவ் பண்ணதும் உருளைக்கிழங்க பொடி பொடியா துருவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க துருவினதும் ஒரு பவுல் தண்ணியில் போட்டு நல்லா ரின்ஸ் பண்ணி ஒரு 5 minutes தண்ணியில் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தால் தான் உருளைக்கிழங்கு நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வருந்து வரும். 5 நிமிஷம் கழித்து நம்ம இந்த உருளைக்கிழங்கை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டுறதுக்கு ஒரு காட்டன் ஆர் ஒரு கிச்சன் டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து உருளைக்கிழங்க கையால் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் டவலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டினதும் டவலை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எல்லா தண்ணியும் உருளைக்கிழங்குலேருந்து கம்ப்ளீட்டாக ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருங்க. உருளைக்கிழங்குல தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பிழிஞ்சு எல்லா தண்ணியும் எடுத்துருங்க. நல்லா பிழிஞ்சு விட்டதும் உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இன்னொரு துணியால் எல்லா தண்ணியும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்போது நல்ல ட்ரையான இந்த பொட்டேட்டோவை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் 4 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்ததும் 4 டீஸ்பூன் சீஸ் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு அமுல் சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 துருவின பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 4 டீஸ்பூன் துருவின வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்ததும் ஒரு ஸ்பூனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் பொட்டேட்டோ மிக்ஸை எடுத்து இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோ தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கிறிஸ்பியாக இந்த ஹேஷ் ப்ரௌன்ஸ் நம்மளுக்கு வரும். உங்கள் பேன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2-3 ஹேஷ் ப்ரௌன்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு சைடு குக்காக அட்லீஸ்ட் ஒரு 4 minutes ஆச்சும் எடுக்கும். 4 minutes நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம திருப்பி இன்னொரு சைடும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எல்லா பக்கமும் கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்மளோட டெலிஷியஸான ஸ்பைஸ்டு ஹேஷ் ப்ரௌன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.